மதி வந்து காலேஜ் போனோன்னே வந்து அவங்களுக்கு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. மதிக்கு வந்து என்ன பண்ணுறாரு, உங்களை பிரின்ஸிபல் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னோன்னே மதி போகிறாங்க. பிரின்ஸிபல் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. மதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ எனக்கு வந்து பர்மனெண்ட் ஆகிடுச்சா வேலை சார், அதனால தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க போகிற மதி வந்து பார்க்குறாங்க அப்படி சாரை. உடனே வந்து பிரின்ஸிபல் வந்து இல்லை, இந்த லெட்ரு வந்து உங்களை வேலையை வந்து இதோட வந்து முடிஞ்சிடுச்சு, உங்கள் வேலை நாளையிலேருந்து இங்கே வர வேணாம் சொல்லிட்டு தான் லெட்ரு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் மதி, உங்களை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களை வந்து பர்மனெண்ட் பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க, உங்களோட பேர் கிடையாது அப்படின்னு மதிக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு பிரின்ஸிபல். அதை பார்த்து மதியால் தாங்கிக்க முடியல, மனசு கஷ்டப்பட்டு அப்படியே அழுதுகிட்டே வெளியே வராங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதால எல்லோரும் வந்து மதி அப்படி சொல்லிட்டு கவலைப்படாத மதி, கண்டிப்பாக நல்லது நடக்கும், உனக்கு ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த ஆசிரியர்கள்லாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. மதி அழுதபடி வந்து அப்படியே வந்து ஒரு இடத்த வந்து உட்காடுறாங்க. தாங்கிக்க முடியல மதியால். இந்த மாதிரி நடக்கும் அவங்க பார்க்கல, என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க மதி. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே வந்து கான்ஃபரன்ஸ் காலில் வராங்க. நம்ம வந்து ரேவதியும் அதுக்கப்புறம் மலரும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல, நல்ல காலம், தனியாக நம்மளுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன மதி பேச மாட்டேன், நான் பேசக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதி அழறாங்க. அதை பார்த்து மலர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு மதி உனக்கு அப்படின்னு. என்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு. என்ன மதி சொல்கிற? ஆமாம் அப்படின்னு. சரி நீ டென்ஷன் ஆகாத, அழாத, இப்போவே வந்து நான் வர சொல்கிறேன் சுரேஷ் அப்படின்னு. எனக்கு பரவாயில்ல அப்படின்னாங்க. இல்லை மதி அங்கேயே இரு, சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு மலர் வச்சிடுறாங்க. இங்கே சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி மலர் வந்து பேசுகிறாங்க. சுரேஷ் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மதி ஏதோ பிரச்சனையில் இருக்கா, அவளை ஏதோ வேலையிலேருந்து நீக்கியிருக்காங்க, என்ன பிரச்சனைனே தெரியல சுரேஷ், தயவுசெய்து நீ போ சுரேஷ், மதி என்ன ஆச்சுன்னு போய் பாரு அப்படின்னு. எனக்கு வேலை இருக்குது, நான் எப்படி போக முடியும், இங்கே பாரு சுரேஷ், மதி வந்து உன்னோட ஒய்ஃபு, கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா, உன் பொண்டாட்டின்றது என்ன இருக்கா இல்லையா, இந்த மதியை இப்படியே இருப்பியா காலம் ஃபுல்லாக மதி கூட அப்படின்னு. சரி நீ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே சுரேஷை பார்த்தோன்னு மதி அமைதியாக இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு. இங்கே என்னன்னே தெரியல, திடீர்னு கூப்பிட்டு வேலையிலேருந்து நாளைக்கு நீங்கள் வர வேணாம்னு சொல்கிறாங்க, என்னை பர்மனெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேலை என்னோட பேர் இருக்குன்னு தான் சொன்னாங்க, இப்போ ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. உடனே வந்து அங்கே இருக்க வந்து மாணவர்கள் எல்லாருமே வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேட்குறாங்க, மேம் எப்படி மேம் உங்களை போய் இப்படி பண்ணுவாங்க, அதெல்லாம் நாங்கள் விடவே மாட்டோம் மேம், நீங்கள் கவலைப்படாதீங்க மேம் அப்படின்றாங்க. பரவாயில்ல, எல்லாம் நல்லா படிங்க, அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேம் எங்களால் இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு. ஆமாம் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. சரி அவங்க வேலையை படிக்கிறத பாருங்கள், மேம் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சுரேஷ் வந்து சரி வா மதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. மனசு கஷ்டப்பட்டு மதி வந்து அப்படியே வந்து அடுத்தபடி வந்து வண்டியில் உட்காந்துட்டு வராங்க. இங்கே பாரு, இப்போ இந்த சூழ்நிலை உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறமா வந்து சரியாயிடும், நீ கவலைப்படாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக கூட்டிகிட்டு போகிறார் வீட்டுக்கு. இங்கே மதி வந்தோடனே வந்து வீட்டில் என்னடா இவ இப்போ தான் போனால் சீக்கிரமாக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கேட்குறாங்க. அதுக்கு மதி எதுவும் சொல்லாமல் மனசு கஷ்டத்தோட அழுத்தபடி வந்து உள்ளே போகிறாங்க. இல்லைம்மா அவளை வேலையிலேருந்து நீக்கியிருக்காங்க. வேலையிலேருந்து இப்போ நீக்கிட்டாங்களா? அப்பாடா எவ்வளோ நல்ல நியூஸ் சொல்கிறடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டு மழை செம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பேசுகிறீங்க, அவளை இவ்வளோ மனசு கஷ்டத்தோடு இருக்கா, பின்ன இவளை வேலையில் வச்சுப்பாங்களா, இங்கே வாயடிக்கிற மாதிரி அங்கேயும் போய் வாய் பேசியிருப்பா, அதுதான் வேலையை வந்து நீக்கியிருக்காங்க. உடனே வந்து ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து மதியை சமாதானப்படுத்த போகிறாங்க. இங்கே வந்து சுரேஷ் வந்து அம்மா என்னடா சுரேஷே பார்த்தல வேலை வந்து போயிடுச்சுல, இப்போ தானே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. அம்மா விடுங்கம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. என்ன இப்படி பண்ணுறாங்க சுரேஷ் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க அவங்க அம்மா. இங்கே வந்து மதிக்கு வந்து மலர் வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதலாக சொல்லிட்டு போகிறாங்க. சுரேஷ் கிட்ட வந்து மலர் வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு சுரேஷ், இப்போ மதி ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்கா, அவளுக்கு நீ தான் ஆறுதல் சொல்லணும், புரியுதா, இந்த சூழ்நிலை தான் கணவனோட அன்பு ரொம்ப தேவைப்படும் ஒய்ஃபுக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்க சுரேஷ் அப்படி சொல்லிட்டு போனோன்னே யோசிக்கிறாரு நம்ம சுரேஷ் போய்ட்டு மதிக்கிட்ட பேசுகிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் மதி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பர்மனெண்ட் ஆகிற மாதிரி இருந்தது, இந்த மாதிரி சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது கேட்டு சுரேஷ் யோசிக்கிறாரு, ஏன் இப்படி நடந்திருக்கு திடீர்னு, ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் மாமாவோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே வந்து மதி வந்து ரொம்ப அழுதுபடி இருக்காங்க. மதி கிட்ட வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. மதி வேணான்றாங்க, கொஞ்சமாவது குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கர்ச்சிப்பும் கொடுக்குறாரு. மதி வந்து அப்படியே அழுதுபடி இருக்காங்க. பக்கத்தில் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் வந்து பார்த்துடுறாங்க அவங்க மாமியார் சுரேஷோட அம்மா. பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி ஆகிடுது, செம டென்ஷனாக